எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 மருத்துவ ரீதியாக எப்படி இருக்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். எந்த பகவானோட ஆதிக்கம் இருக்குன்னா சூரிய பகவானோட ஆதிக்கம் அதிகமாக உண்டு. அப்போது அவங்க இயல்புலேயே அவங்க தலைமை பண்பு இருக்கும். எங்கே போனாலும் அவங்க தான் லீடராக இருப்பாங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் அவங்ககிட்ட தான் எல்லாரும் ஆலோசனை கேட்பாங்க. என்ன வீண் பிடிவாதம் உண்டு, கோபம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். ஏன்னா நெருப்பு தத்துவங்கிறதால அவங்க இயல்பாகவே சின்ன ஒரு விஷயத்தையும் கோவப்படுற ஆளாக இருப்பாங்க. அதனால மற்றவங்க அவங்ககிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்சல் பிரச்சனை வரும். ஏன்னா நெருப்பு தத்துவம் அதிகமாக உண்டாகிறதால அவங்களுக்கு இந்த வயிற்றுல இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகும். அதனால அல்சல் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அப்போது நீங்கள் மனம் அமைதியாக வச்சுக்கணும். ஏன்னா மனம் அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது, மனம் கோபப்படும் போது, உணர்ச்சி வசப்படும் போது எங்கே டைரெக்டாக பாதிக்குன்னு பார்த்தோன்னா வயிறு தான். ஸோ மைண்டுக்கும் வயிறுக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. ஸோ மைண்டு சமநிலை இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி வயிறு பாதிக்கப்பட்டு அல்சல் பிரச்சனை வருது. ஸோ அல்சல் பிரச்சனை வரும்போது என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்னா, தேங்காய் பால் எடுத்து கொஞ்சமாக தேன் கலந்து அதை நம்ம குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. மணத்தக்காளி கீரை கூட்டு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு. அதிகப்படியான காரம், புளிப்பு அதெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. இந்த லெமனு, பைனாப்பிள், ஆரஞ்சு, சிட்ரிக் ஆசிட் உள்ள ஃப்ரூட்ஸும் அல்சல் வந்தவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதை சிம்ம ராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் சில டைம் நெஞ்செரிச்சல் புளிச்ச ஏப்பம் வரும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுக்கு தூக்க பிரச்சனை இருக்கும், சரியாகவே தூங்க மாட்டாங்க, ஏதாவது பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க தவ பயிற்சி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. கல்லீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பைனாப்பிள் எடுத்துக்கலாம். அல்சல் பிரச்சனை எடுக்கக்கூடாது. அல்சல் இல்லாத சிம்ம ராசிக்காரங்க இந்த லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பைனாப்பிள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வயிறு உப்புசமாக இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிட்டாவே போதுங்கிறது, டைஜஷன் சரியாக இல்லாமல் போகிறது, அதுக்கெல்லாம் கல்லீரல் மிக முக்கியமான காலம். சிம்ம ராசிக்காரங்க அவங்க கேரட் எடுக்கணும். கீரையில் கரிசலாங்கி எண்ணெய் கீரை ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும். புதினா ஜூஸ் எடுத்துக்கலாம், கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாமே பிளெயினாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது லிவர் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போது அந்த சூடு குறையும். அவங்க என்ன பண்ணணும்னா, சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக ஆயில் பாத் எடுக்கணும். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை, சனிக்கிழமை, பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெயை பயன்படுத்தணும். நல்லெண்ணெயை சூரியன் படுற மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கு அடுத்தது அவங்க தொப்புளில் அப்ளை பண்ணிவிட்டு, உச்சந்தலையில் அப்ளை பண்ணிவிட்டு, உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி 20 நிமிஷம் கழிச்சு சுடுதண்ணியில் மிதமான சூடு அந்த தண்ணியில் குளிக்கணும். காலில் ஊற்றணும், கீழே மேலே. அப்படி போனால் தான் சூப்பரான ஆயில் பாத் நீங்கள் செய்ய முடியும். ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தூங்கக்கூடாது. ஆனால் நல்லா தூக்கம் வரும். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கக்கூடாது. உச்சி வெயிலில் போகக்கூடாது. இன்னும் முக்கியமான விஷயம் உடம்பு சரியில்லைன்னா எடுக்கக்கூடாது. எந்த நாட்கள் ஆயில் பாத் எடுக்கக்கூடாதுங்கிறதும் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி, தமு மாத பிறப்பு, 1ஆம் தேதி, ஜென்ம நட்சத்திரம், இந்த 5 நாட்களில் எடுக்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும். இன்னொரு விஷயம் அவங்க என்ன அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இதய படபடப்பு, இதயம் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா நெருப்பு தத்துவம் இருக்கிறதால நெருப்பு ஃபயர் எலிமெண்ட் நம்ம உடம்புல என்னவா இருக்கோ, ஹார்ட்டு, ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அபான வாயு முத்திரை சிம்ம ராசி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அபான வாயு முத்திரை இதுதான். இது ரொம்ப சிம்பிளான முத்திரை, அபான வாயு முத்திரை. அபான வாயு முத்திரை நீங்கள் தொடர்ந்து 20 மினிட்ஸ் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இதயம் நல்லபடியாக இயங்க ஆரம்பிக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். படபடப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க சின்ன ஒரு விஷயத்துக்கும் அவங்க கோவப்படுறதால, உணர்ச்சி வசப்படுறதால இந்த இருதய படபடப்பு ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு வரும். அப்போ அவங்க அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இந்த டைமில் அவங்க பயன்படுத்தலாம். அதனால் இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன, மணிக்கட்டு 3 விரல் அளவு எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இது பண்ணும்போது இதய படபடப்பு,
இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக கேட்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப சிறப்பு. 50 முறை காலை மாலை 2 கையிலையும் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட், நான் சுண்டு விரல் இந்த விரலுக்குள்ள நடுவில் ஒரு கோடு வச்சா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணுறதும் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, மன அழுத்தம், தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள், இதுக்கு எல்லாமே வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவில் வந்து ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றது, இந்த உருளைக்கிழங்கு அதிகமாக எடுக்கிறது, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது மட்டும் அலோடு தான். அதில் வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. அதனால் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டை சாப்பிடக்கூடாது, பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது, அதெல்லாமே வந்து உங்களோட பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். அதை எடுக்கவே கூடாது. ஆயில் ஐட்டம்ஸு, கொழுப்பு சார்ந்த உணவுகள், மைதா ப்ராடக்ட்ஸு, இந்த ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பஜ்ஜி, போண்டா, சமோசா, இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. காலையில் இருந்து வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணி, அப்படி குடிக்க முடியலன்னா கூட 1/2 லிட்டர் தண்ணிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த சிம்ம ராசிக்காரங்க தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்கிறாங்க, அது அவங்கள உடல்நிலையை பாதிக்குங்க அவங்க தெரியலை. ஏன்னா நெருப்பு தத்துவம் அடிப்படையாக இருக்கிறதால பித்தம் ஈஸியாகவே வந்து அவங்களுக்கு அதிகமாகிடும். இப்போ உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிற விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தால் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். இது பொதுவான பலன்தான். அவங்கள தனிப்பட்ட ஜாதகத்தை வாங்கி அனலைஸ் பண்ணால் அந்த கிரக அமைப்புகளை பேஸ் பண்ணி 6ஆம் பாவம் எப்படி இருக்குது, 8ஆம் பாவம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மருந்துகளை சித்தால வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.